Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல நம்ம வீட்ல இருக்கிற மூணே பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஒரு இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி Indhu's kitchen-ஐ subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell button-ஐ click பண்ணிட்டு ஆல்ங்கிற பட்டனையும் click பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இனிப்பு போண்டா செய்யறதுக்கு first ஒரு பவுல்ல measuring cupல 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்க எந்த கப்ல கோதுமை மாவு எடுக்கறீங்களோ அதே கப்லயே மத்த எல்லா பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதே 1/2 கப் அளவு இட்லி இல்லனா தோசை மாவு சேர்த்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப புளிக்காத மாவா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போதான் போண்டா நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்கிற மாதிரி இருந்தா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/8 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சேர்த்துக்கணும். அப்போதான் நம்மளுக்கு போண்டா வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு போண்டா வந்து நல்லா புஸ்ஸுன்னு நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதே நேரத்தில் எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். இப்போ போண்டா செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது போண்டா கிள்ளி விடுறதுக்கு முன்னாடி உங்களோட கையை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா உருண்டையாக கிடைக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் இருந்தால் தான் உள்ளேயும் நல்லா வேகும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.